ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை மாவும் சத்து மாவும் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு, ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டும் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கு திரும்பவும் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சு ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். அப்போ தான் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. 1/2 hour ஊறிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாகவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்கு வச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சி இந்தளவுக்கு பாகு பதம் வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துடலாம். தேங்காயும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம விட்டு பால் ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண வெல்லமும் தேங்காயும் இந்த மாதிரி கெட்டியாகி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு தேவை மெயினாக. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்து உருட்டி வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் வெல்லம் ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். சென்டரில் வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு சைடாக எடுத்து மடிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் எடுத்து மடிச்சுக்கலாம். அப்படியே எடுத்து இதை இப்போ இட்லி பாத்திரத்தில் வைக்க போகிறோம். திருப்பி வைக்கணும். அதே மாதிரியே அடுத்தடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடித்து விட்டு அதே ஷேப்பில் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே தேய்ச்சி ஸ்டஃபிங் வச்சு மடித்து வச்சுக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஒன்று போல் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ஸ்வீட்டான சத்து மாவு கோதுமை மாவில் செஞ்ச கொழுக்கட்டை ரெடியாகி வந்துடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு சாப்பிட்றதுனால சத்தானதாகவும் இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான வெல்லம் தேங்காய் வச்சு சத்து மாவு கோதுமை மாவில் ஸ்வீட்டாக கொழுக்கட்டை செஞ்சு எடுத்தாச்சு. இந்த கொழுக்கட்டை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக உள்ள தேங்காய் அந்த வெல்லம்லாம் நமக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லிட்டு போங்க. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு தேங்காய் லட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. கொழுக்கட்டை மாதிரி இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரி, ஓகே, டாட்டா, பை பாய். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.